அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த டிவி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல ஒரு கோக்குமா வைக்கவே செஞ்சுட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க, ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடி ஒரு டயலாக் ஒண்ணு பேசினாங்க. இப்ப அதே டயலாக் ஏத்த மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறான். அவன் கஷ்டப்பட்டு அதுக்காக ராத்திரி பகலும் படிச்சுட்டு அதுக்காக அந்த எக்ஸாம் எழுதுறான். வேலை செஞ்சுட்டு சில பேர் படிப்பாங்க பணம் இருக்காதுங்கிறதுக்காக. எப்படியாச்சும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு எப்படி சொல்ல அது ஒரு சாம்பியன் மாதிரி பார்ப்பாங்க. நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே முயற்சி பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டிய வேலைய ஒரு நடிகரை பார்க்க போய் செத்த 41 குடும்பத்துக்கு இந்த வேலை எந்த இதுக்கு கொடுக்கணும் நம்ம சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அவர் ஒரு கட்சி தலைவர். ஆனா கட்சி தலைவரை பார்க்க யாரும் வரல. புரியுதுங்களா? அவங்க செத்ததுல எல்லாருக்கும் வருத்தங்கள் இருக்கு. வருத்தங்களா இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அரசாங்க வேலைக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? செத்தவங்களுக்கு டிவிக்கு சார்பா பணம் கொடுத்தாங்க. அப்ப இருக்க திமுக கவர்மெண்ட் சார்பாகவும் பணம் கொடுத்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாகவும் பணம் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தத பிறகு இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அந்த 41 குடும்பத்துக்கும் அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன ஒரு அவசியம்? நீங்க என்ன விதைக்க பாக்குறீங்க? இங்க புரியல. அப்பனா கஷ்டப்பட்டு இதுக்காக முயற்சி செய்யற ஒருத்தரும் இதை பார்க்கும்போது அவங்க மனசு என்ன தோணும்? நம்மளுக்கு சேர வேண்டியது தகுதியில ஒருத்தர் போய் சேருதுடா. இதுக்காக அப்ப நம்ம படிக்கணும். அப்ப நம்மளும் இவரை பார்க்க போய் ஒரு கூட்டத்துல சேர்த்துட்டா அப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்க தோணாதா? தமிழ்நாட்டுல எத்தனை அரசியல் கட்சி இருக்கு. இந்த அரசியல் கட்சியில எத்தனை மீட்டிங் போடுறாங்க. இந்த ஒரு மீட்டிங்ல பார்க்க போயிட்டு ஒருத்தன் செத்துட்டான். அப்ப இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் பார்க்கும்போது செத்துட்டான். ஏடிஎம்கேல ஒருத்தர் செத்துட்டான். நாம் தமிழர் டிவிக்கு பிஜேபி செத்துறான்னு வச்சுங்களேன். அந்தந்த அரசாங்கம் வரும்போது அந்தந்த செத்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்துட்டு இது நியாயமா? அப்படி டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம் எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க? எதுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க? எக்ஸாம் தூக்கி போட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இந்த கூட்டத்துக்கு சேர்த்துட்டா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. எல்லாருமே இப்ப எனக்கு வேலை கிடையாது, எனக்கு குடும்பத்துல ஒருத்தங்க சாதுவாங்க. அவனுக்கு வேலை கிடையாதுன்னா அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க சேர்த்துருவாங்க. அப்புறம் அவங்க வேலை கொடுத்துருங்க. இது என்ன நியாயம் தெரியல. அதாவது அவங்க என்ன மொழிக்காக போராடி இருந்தவங்களா? இல்லைன்னா ஸ்டெர்லைட் போராட்டத்துல இருந்தவங்களா? இல்ல ராணுவத்துல ஏதோ போராடி இருந்தா அவங்க குடும்பத்துல சேர்ந்தவங்களா? யாருமே இல்லையே. ஒரு நடிகரை அந்த கூட்டத்துல போனா எவ்வளவு ஆபத்துன்னு தெரிஞ்ச நடிகரை பார்க்க போய் அந்த கூட்டத்துல இறந்தாங்க. இப்பயும் சொல்றான் அவங்க இறந்ததுல எல்லாருக்கும் வருத்தம் தான். ஆனா வருத்தம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுட்டு யாருக்கோ தகுதியான ஒருத்தங்களுக்கு போய் சேர வேண்டிய 41 அரசு வேலைய தகுதியே இல்லாம ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தவங்களுக்கு இந்த அரசு வேலையை கொடுக்கறது மிக 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 ஒரு மட்டமான செயல். இது எப்படி இந்த அரசாங்கம் இத செஞ்சுச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. அதாவது அதிகாரம் நிலையானது கிடையாது. அதிகாரங்கள் மாறும். சரிங்களா? அதிகாரம் 5 வருஷம் தான் உங்ககிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் யாருகிட்ட போகணும் யாருக்குன்னு தெரியாது. அந்த 5 வருஷத்துல இதுக்கு முன்னாடி ஆடின திமுக ரொம்ப ஆடிச்சு. இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்க. இந்தியாவிலேயே பெரிய கட்சி காங்கிரஸ். ஆடாத ஆட்டம் இல்ல. ரொம்ப மோசமா ஆடி இப்ப நடுத்தெருவுல நின்னுட்டு இருக்கு காங்கிரஸ். சரிங்களா? அதேதான் உங்களுக்கும். ஆடாதீங்க ஆடாதீங்க. அப்படி ஆடினீங்கன்னா ஏடிஎம்கே இருக்குல்ல, அதையும் சொல்ல வந்துடுறேன். எவ்வளவு ஆடின கட்சி 10 வருஷம் கண்டினியூஸா ஆண்டுச்சு. இப்ப அதுவும் எந்த நாள் மீதுன்னு பாத்துட்டு இருக்கீங்க. அது பாத்துங்க. ஒரு விஷயமும் பாக்குறவங்களுக்கு அந்த கஷ்டப்பட்டு அந்த இதுக்காக படிச்சவங்க வயிறு எல்லாம் எப்படி எரியும் கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை. சம்பந்தமே இல்லாம அதாவது இது கோர்ட்ல கேஸ்ல இருக்கு. இப்ப நீங்க வேலை கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேலை வாங்கின குடும்பம் என்ன நினைக்கும்? இதுக்கப்புறம் கேஸ் ஆச்சு என்ன ஆச்சு? அதை கவர்மெண்ட் வேலை வந்துச்சு. அப்படியே அந்த கேஸ் அப்படியே நீத்து போக செஞ்சிடும். இதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்ட்? யாரு சொல்லி பண்றீங்க? யாரு இந்த ஐடியா எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறா? அதே மாதிரி இப்ப இன்னொரு நம்மளுக்கு யோசனை தோணுது. இந்த வேலை கொடுத்ததுனால உங்களுக்கு நல்ல பேர் வரணும்னு கொடுக்குறீங்களா? இல்ல இடைத்தேர்தல் வருது 7 தொகுதிக்கு 8 தொகுதி இடைத்தேர்தல் வருது, அதுல இதை சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்காக கொடுக்குறீங்களா? இல்ல அந்த கேஸ சாஃப்ட் பண்ணணும், அதை லோ பண்ணணும், அதை மேல வளர விடக்கூடாது கேஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குறீங்களா? எப்படின்னு தெரியல. இதுக்கு இதை கேட்க இந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவாங்க டிவி காரங்க வண்டு முட்டு இப்படி முட்டு கொடுப்பாங்க. கேட்கிற கேள்வி என்னன்னே உனக்கு புரியாது. ஆனா டிவி காரங்க முட்டு கொடுப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். தமிழ்நாட்டுல இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஓட்டு போட்டவங்கள அனுபவிங்க. நன்றி, வணக்கம்.